ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க சூப்பர் vlog பார்க்கலாம். என்ன vlog பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க. 3 பேரும் கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷன் பார்க்க. டிக்கெட் வந்து 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர்த்துக்கு 60 ரூபா. ஸோ இந்த டைம் வந்து வெறும் 500 ருபீஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிபிஷன். மாத கடைசினா கொஞ்சம் செலவு கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 5ஆந்தேதி வரை இஎம்ஐ வேறு கட்டணும். அதனால் வந்து வெறும் 500 தான் இருக்குது. இந்த 500 கொண்டு போகிறேன்னா போ, இல்லைன்னா எக்ஸிபிஷன் பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். டிக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 30 ரூபா, பட் உள்ளே வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு. போன வருஷம் 80 ரூபா இருந்துச்சு, இந்த வருஷம் 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கப்பல் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் போனோம், அந்த ரைட்டில் தான் போனோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. தம்பி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் என்ன விளையாடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். 2 பேரும் 3 பேரும் விளாட்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கப்பல் மாதிரி இருக்குல்ல, அதில் போனோம். அதுக்கு முன்னாடி ரிஷப் வந்து இந்த தடவை விளையாட விட்டால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரிஷப் டேடி வந்து இதில் விளையாட விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ பார்ப்போம், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். அழுதானா வேண்டாம், அழுகாமல் நல்லா ஜாலியாக விளாண்டானா விளையாட விடலான்னு சொல்லியிருந்தாரு. இங்கே வந்து 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழந்தைக்கு வந்து 50 ரூபா. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். மற்ற குழந்தைங்கள பார்த்து என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2-3 தடவை வெளில வந்தான். அதுக்கப்புறம் ரிஷப் டேடி உள்ளே போன்னு சொல்கிறதுனால கொஞ்ச நேரம் விளாண்டான். இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன மாதிரியே ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு அவனால் நிற்கவே முடியல. ஃபஸ்ட் டைம் தானே ஃப்ரெண்ட்ஸ், அவனால் ஸ்டடியாக நிற்க முடியல. உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருந்தான். செம்ம ஜாலியாக இருந்தான். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் விளையாட விட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய குழந்தைங்க வர்றதுனால சின்ன குழந்தைங்களுக்கு அடிபட்டுருன்னு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷம் விளாண்டான் நல்லா ஜாலியாக. அவன் பண்ணுற ஒரு குட்டி குட்டி ரியாக்ஷன் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து தம்பி வந்து பசங்க கூடலாம் விளாட்றான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பசங்க வந்துட்டாங்க பாருங்கள். அதனால் வந்து பெரிய பசங்க வந்து ஜம்ப் பண்ணாங்கன்னா குட்டி குட்டி பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ரிஷப் எவ்வளோ மேலே எகுறான் பாருங்கள். அதனால் வந்து தூக்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வேண்டாம் இனிமேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சமத்தான் அவனும் வந்துட்டான். ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் விளாட போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 100 ரூபா டிக்கெட். இந்த ரைடு இல்லை, இன்னொன்று கப்பல் மாதிரி இருக்குல்ல, அந்த ரைடு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட். ஸோ 2 பேரும் போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப், நான், ரிஷப் டேடி 3 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நிறுத்தி அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. தம்பி கொஞ்சம் பயப்பட்டான், இருந்தாலும் அவ்வளோக்கா பயப்படல. ரிஷப் சமத்தாக விளாண்டான், ஜாலியாக என்ஜாய் பண்ணான். பாட்டெலாம் சூப்பர் பாட்டு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொக்கரக்கோ கோழி கொக்கரக்கோ அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரிஷப் வேறு ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான். அவங்க அப்பா போட்டு வாட்டி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பாருங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கான் ரிஷப். இன்னும் நிறைய பேர் வந்து உட்காரணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இல்லை. நாங்கள் நடுவில் உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மேலே ஏறி உட்காந்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். நடுவில் உட்காந்தோம், அவ்வளோக்கா பயம் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நடுவில் குட்டி குழந்தைங்க, இந்த பக்கம் அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்களாம் பயப்படவே இல்லை.
அடிக்கடி எங்கள் ஊரில் வந்து எக்ஸிபிஷன் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ எப்பயாவது இந்த ரைடில் போவோம், இல்லைன்னா அந்த பெரிய அந்த ரவுண்டாக சுற்றுதில்ல அதில் போவோம், இல்லைன்னா ட்ரெயினில் போவோம். ஸோ அடிக்கடி எக்ஸிபிஷன் வைக்கும்போது நாங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு கேம் விளாண்டுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் பாப்பா வரும்போது மட்டும்தான் எந்த எக்ஸிபிஷனும் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாள். இந்த டைம் தீபாவளி அப்போ ஏதாவது எக்ஸிபிஷன் வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஆட்டத்தை பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவாள். அது மட்டும் நல்லா தெரியும். கிட்டத்தட்ட நாங்கள் நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனோம். 7 மணிக்கு கிளம்புனோம், 10 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தோம். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த தடவை கேம் விளையாடாதீங்கன்னு சொன்னேன். இதில் விளாண்டா கூட ஏதாவது கப்பு ஏதாவது வந்து ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எதில் போய் விளாண்டாருன்னு பாருங்கள். அந்த ஒரு அடி அடித்தா எல்லாம் கப்பும் கீழே விழும்ல, அதில் போய் விளாண்டாரு ஃப்ரெண்ட்ஸ். விளாண்டு 50 ரூபா வேஸ்ட் ஆகிடுச்சு, ஜெயிக்கவே இல்லை. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், விளாடாதீங்க தான் அந்த கேம் விளாண்டாரு. 3 பால்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் அடித்து 3 எல்லாம் கிளாஸ் வந்து கீழே போடணும், கீழே விழ வைக்கணும். ஃபஸ்ட்டு தடவை போட்டார், அந்த இடத்துல படல. செகண்ட் தடவை போட்டார், கொஞ்சம் கிளாஸ் கீழே வந்துருச்சு. தேர்ட் தடவை வந்து திரும்ப படல. ஸோ 50 ரூபா வேஸ்ட். கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் விளாண்டா கூட ஏதாவது ஜெயிச்சிடலாம். ஒரு 30-20 வந்தால் கூட ஏதாவது கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜக்கு இல்லைன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிற மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. இதில் போய் விளாண்டு 50 ரூபா வேஸ்ட். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபா வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடைய கட்டுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பானா, அவனுக்காக இந்த ட்ரெயின் மாதிரி வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கொடுத்த உடனே வீட்டில் வந்து எல்லாம் பிரித்து மெக்கானிக் வேலை பார்த்துட்டான் தம்பி. ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஜஸ்ட்டு 30 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வாங்கினோம். அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே ஷாப்பிங் பண்ணல. சரி இந்த தடவை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த பொட்டேட்டோ ரோல் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ரோலை என்ன சொல்லுவீங்க, அது வந்து சாப்பிட்டோம். அது வந்து 60 ரூபா. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டேன். வேண்டாம்ப்பா, அடுத்த எக்ஸிபிஷன் அப்புறம் வாங்கிக்கலாம், இப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டோம். இந்த தடவை ஐஸ்கிரீம் அண்டு இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ சொன்னாருன்னு தெரில, 40 ரூபா. அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் வந்து 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் 100 ருபீஸ் வந்து அதிலே முடிஞ்சு போச்சு. பாருங்க, இந்த இடத்துல தான் வாங்கினார் ரிஷப் டேடி. தம்பியை வச்சு என்னால் சமாளிக்க முடியல. எப்படா வருவார் வந்து தூக்குவாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் ரிஷப். ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறாரு ரிஷப் டேடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷப் ரொம்ப ஜாலியாக இருந்தான். கிட்டத்தட்ட 9 மணியா 10 மணியான்னு தெரில வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.